கேரளா, புதுச்சேரி, அசாம் ஆகிய மாநிலங்களில் மட்டுமே தேர்தல் முடிந்துள்ள நிலையில் தமிழ்நாடு, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் தேர்தல் முடியவில்லை எனவும் இந்த வேளையில் தொகுதி மறுசீரமைப்பை அவசரமாக செய்ய வேண்டிய தேவையே இல்லை என்றும் நிதானமாக விவாதித்து செய்ய வேண்டிய பணி என்றும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். பாஜக எப்பவுமே இப்படி திட்டமிட்டு ஒவ்வொன்றையும் திசை திருப்பும் என்றும் CAA, NRC, NIA, சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்று இது மாதிரி வேலைகளை கொண்டு வந்து மக்களை எப்பவுமே ஒரு பதற்றத்தில் வைத்திருப்பது அவர்களுடைய வழக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டார். தற்போது 6 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற அளவில் இருப்பதை தற்போதைய மக்கள் தொகை அடிப்படையில் 3 சட்டப்பேரவை தொகுதிக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்று கொண்டு வந்தால் அனைவருக்கும் உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மக்கள் தொகை அடிப்படையில் கொண்டு வந்தால் உத்தரப்பிரதேசத்தின் மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கை 2 மடங்காகும் என்றும் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். என்ன சீரமைப்பீங்க? நான் என்ன கேட்கிறேன்னா, அன்றைக்கு விடுதலை பெற்ற பிறகு 543 பாராளுமன்றம் கொண்டு வந்தீங்க. அன்றைக்கு இருந்த மக்கள் தொகை இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு 150 கோடியை தோற்றுச்சு. அப்படின்னா 6 சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றத்தை மாற்றி 3 சட்டமன்றத்துக்கு ஒரு நாடாளுமன்றம் கொண்டு வந்தாதான் எனக்கு உரிய பிரதிநிதித்துவம் இருக்கும். அப்படி கொண்டு வரல. என்ன சீர்திருத்தம் பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. மக்கள் தொகை அடிப்படையில் நீ என்னை குடும்ப கட்டுப்பாடை கொண்டு வந்து என்னுடைய பாப்புலேஷன் மக்கள் தொகை கட்டுப்படுத்திட்ட. மற்ற மாநிலம் உத்தரப்பிரதேசத்தில் அவனுக்கு அதிகமாக வந்துடும். மக்கள் தொகை எண்ணிக்கையில் வந்தால் எனக்கு குறைஞ்சு போயிடும். அப்படி வரக்கூடாது. அந்த மாதிரி வரக்கூடாது.